அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க பில்டர்கிட்ட இதை கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். புழக்கத்துல சில வார்த்தைகள் இருக்கு மார்க்கெட்ல, அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா, யூடிஎஸ், இது எல்லாத்தையும் நம்ம சின்ன ஷார்ட்டா சொல்றேன், அப்படியே லைட்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார்பெட் ஏரியானா இன்னர் டு இன்னர் அளவுங்க. இப்போ சவர் இல்லாம என்னென்ன அளவு இருக்கு, இப்போ ஒரு ரூம் 10க்கு 10 சொல்றோம்னா சவர் இல்லாம இந்த ரூமுக்குள்ள என்ன அளவு இருக்கு அப்படின்றது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கிரீன்ல இருக்கும், அதுதான் கார்பெட் ஏரியான்றதை நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பில்டப் ஏரியா. பில்டப் ஏரியாங்கிறது இந்த கார்பெட் ஏரியாவும், அதாவது சொன்னேன்ல இந்த உள்கோடு இன்னர் பிளஸ் அந்த செவரையும் சேர்த்து சொல்றது தான் பில்டப் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ சூப்பர் பில்டப் ஏரியா போலாம். சூப்பர் பில்டப் ஏரியானா என்னன்னா, நம்ம காமன் ஏரியாஸ், இந்த பிளாட்ஸ்ல வந்து காமன் ஏரியா, ஸ்டெப்ஸ், லிஃப்ட், அந்த வரண்டா, காமனா எல்லாருமே யூஸ் பண்ற ஏரியாஸ்லாம் சூப்பர் பில்டப் ஏரியான்னு சொல்றோம். ஓகேங்களா? உங்க பில்டர் கண்டிப்பான முறையில உங்ககிட்ட சூப்பர் பில்டப் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ, கார்பெட் ஏரியா எவ்வளோங்கிறது சொல்லணும். இதுல இந்த கார்பெட் ஏரியாவை தான் நீங்க பொழுதும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்க. இந்த யூடிஎஸ் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, சிம்பிளா சொல்றேன். யூடிஎஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம். அதான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறவங்க யூடிஎஸ் அதிகமா கட்டுவாங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஏன்னா அவங்களோட ஷேரே இல்லை, தனி. உதாரணத்துக்கு ஃபிளாட்ல இருக்கிறவங்க யூடிஎஸ் கம்மியா கட்டுவாங்க, ஏன்னா நிறைய பேர் அதில் ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த யூடிஎஸ் தான் உங்களுக்குள்ள லாபம். கவர்மெண்ட் நம்ம லேண்ட் எடுக்கிற பட்சத்துல, நம்ம இன்னொரு பில்டர்கிட்ட விற்கிற பட்சத்துல இந்த யூடிஎஸ் மூலியமா தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். தேங்க்யூ.